இந்த 100 நாள் புதிய அரசு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு சாதனையா சறுக்கலா என்றால் இரண்டுமே கலந்த ஒரு கலவையாகத்தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. கடவுள் பாதி மிருகம் பாதி. வரவேற்கப்படக்கூடிய சில முக்கிய அம்சங்களை முன்முயற்சியாக முயற்சி எடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயங்கள். ஊழலை ஒழிப்பதற்காக முன்னெடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை பாராட்டி தான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் சேவை பெறும் உரிமை சட்டம் தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய உரிமையை குறிப்பிட்ட காலத்திற்குள் கொண்டடைவதற்காக அந்த சட்டம் வழிவகை செய்யும் என்று தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான முன்முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் விட அவர்களுடைய கொள்கை என்று சொல்லக்கூடிய சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று ஆளுநர் உரையிலேயே வரலாற்றில் முதல் தடவை சொல்லியிருக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த ஆட்சி அமைந்த ஒரு மிகப்பெரிய சாதனையாகத்தான் நாம் எல்லாம் பார்க்க வேண்டும், வரவேற்க வேண்டும். அதே நேரத்தில் சறுக்கல்கள் என்று சொல்வதை விட அவர்களால் இயலவில்லை, அதற்கு பொருளாதார காரணமாக இருக்கலாம், நிதி சூழல் காரணமாக இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் அறிந்துதான் மக்களிடம் சென்று வாக்குகளை கேட்கும் பொழுது அவர்களுடைய அந்த வாக்குறுதிகளை அவர்கள் வைத்திருக்க வேண்டும். அப்படி வைக்கும்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி முழுமையாக செய்யப்படும் என்று சொன்னார்கள். இதுவரை அவர்களால் செய்ய முடியவில்லை. எது நிதிச்சுமை என்ன காரணமாக இருந்தாலும் நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயிகள் என்று சொல்வார்கள். அந்த விவசாயிகளுடைய துயரத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு கடமை இந்த அரசாங்கத்திற்கு இருக்கும். இதையும் தாண்டி அண்டை மாநிலத்திலேருந்து நாங்கள் தண்ணி வரல, தண்ணியை பெற்றுத்தருவதற்கு நம்மளால் இன்றைய வரைக்கும் இயலவில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கான பிரச்சனையை நாம் தான் கையில் எடுக்க வேண்டும். நாம் என்று சொன்னால் அரசாங்கம் தான் கையில் எடுக்க வேண்டும். அதை தவறு இருக்கிறார்கள். மகளிருக்கு உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றார்கள். அது அவர்களால் தர முடியவில்லை. முந்தைய திமுக அரசு என்ன கொடுத்தார்களோ அந்த திட்டத்தை தான் இதுவரைக்கும் தொடர முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் என்ன பில் அடிச்சிட்டாங்க. அடுத்த இதில் விரிவாக நான் சொல்கிறேன். 392 வாக்குறுதிகளை கொடுத்து தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், அமர்ந்திருக்கிறார்கள். அதில் வெறும் 4 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றுவதற்கு இந்த 100 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொரு அரசாங்கம் அமைந்த பிறகும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் என்றாலும் இன்றைக்கு சட்டமன்றத்தை பொறுத்தவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கான ஒரு ஜனநாயகத்தை இந்த ஆட்சியாளர்கள் சட்டமன்றத்தில் கடைபிடிக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் இதே நேரத்தில் வரவேற்று முதல் சுற்றில் என் வாய்ப்பை நிறைவு செல்கிறேன். ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. எப்படிடா இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னு எல்லாருக்கும் நிறைய ஒரு கேள்வி இருந்தது. அந்த 3 பேர் பேசுகிறது இப்போ கேட்கும் பொழுது தான் இப்படி தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க போல், அப்படி ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரியே காமிச்சு முடியல சாமி என்றுதான் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் உண்மை. ஏன்னா ஒரு சினிமா எடுத்துக்கொண்டீங்கன்னா அதோட ட்ரெய்லர் நல்லா தான் இருக்கும். அந்த ட்ரெய்லர் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் ஸ்கோர் பண்ணிட்டோம் பாருங்கள், நாங்கள் எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம் பாருங்கள், எங்களுக்கு கலெக்ஷன் வந்துருச்சு பாருங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பேசியே இந்த மக்களை ஏமாற்றி என்று சொன்னால் எவ்வளோ விஷயத்தை நான் சொன்னேன். 392 வாக்குறுதிகள் கொடுத்து தான் நீங்கள் வந்தீங்க. அதில் 4 தான் இது வரைக்கும் நிறைவேற்றிருக்கிறீங்க. விவசாயிகளுக்கு சொன்னதை செய்யலை, இதெல்லாம் மறைச்சிட்டாங்க. 4 விஷயம் நல்லா இருக்குன்னு சொன்னோம் பாருங்க. எதிர்கட்சியிலேயே நல்லா சொல்லிட்டாரு, எதிர்கட்சியில் இருக்கவரே பாராட்டிட்டாரு, எதிர்கட்சியில் இருக்கவரே நாங்கள் ஸ்கோர் பண்ணிட்டோம். இப்போ தான் சார் எங்களுக்கு புரியுது. அவ்வளோ பேசும்போது சொன்னார், சட்டமன்றத்திலேருந்து வெளியில் ஓடிட்டாங்க. சட்டமன்றம் ஜனநாயக ரீதியாக தான் நடக்கிறது. சட்டமன்றத்தில் நடக்கிற விவாதங்கள் ஆரோக்கியமாக இருக்கா? சட்டமன்றத்தில் நடக்கிற விவாதங்கள் ஆரோக்கியமாக இருக்கா? மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை என்ன தாவேக்கா பேசிவிட்டது சொல்லுங்கள். எதுக்கு எடுத்தாலும் திமுக. நீங்கள் அந்த காலத்தில் பண்ணீங்களே பார்ட்டி ஃபண்டுன்னு கூட்டத்தில் வேறு ஒருத்தர் பேசினார். எதுக்கு சொன்னார் பார்ட்டி ஃபண்டு? டாஸ்மாகில் 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. டாஸ்மாகில் 10 ரூபா வாங்கினதெல்லாம் திமுக பார்ட்டி ஃபண்டாக போச்சு. அப்புறம் எதுக்கு சார் புதுசாக ஒரு ஆன்லைனில் கொண்டு வந்து நாங்கள் அந்த 10 ரூபாவை ஒழுங்குமுறைப்படுத்துகிறோன்றீங்க? ஏன் ஆன்லைனில் மது விற்பனை பண்ணுறீங்க? அந்த எக்ஸ்ட்ரா வாங்குற 10 ரூபா அப்போ அந்த பார்ட்டிக்கு போகல, இப்போ எந்த பார்ட்டிக்கு போகுது கேட்டால் அதெல்லாம் நீங்கள் திமுக கேட்டீங்களா?
அதிமுகவை கேட்டிங்களா? அவங்க வேணான்னு தான் சார் உங்களை உட்கார வச்சிருக்கிறாங்க. அதற்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள் சார்னா பதில் இல்லை. விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செஞ்சு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிருக்கிறாங்களான்னு சொன்னால் அதுவும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். மக்களை எப்படியெல்லாம் நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம், நீங்களா கொடுக்குறீங்க 1000 ரூபா? போன திமுக ஆட்சியில் 1000 ரூபா கொடுத்தாங்க. நாங்கள் 2500 கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. சொல்கிற 28 மாதத்துக்குள்ள உங்கள் நிதியமைச்சர் என்ன சொல்கிறாரு? அது லட்சியமா? அதான் சொல்கிறேன், உங்கள் நிதியமைச்சரே சொல்லிட்டாரு 2 வருஷத்துக்கு எங்களால் எதையும் கொடுக்க முடியாது, இந்த நிதி நிலைமையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு 2-2.5 வருஷம் ஆகிடும், அது வரைக்கும் எங்களால் எதுவும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உடனே சொன்னார் நாங்கள் கடனெல்லாம் குறைக்கிறோம். கடனை இந்த 100 நாளில் 20,000 கோடி அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு. நீங்கள் எங்கே இந்த கடனை குறைக்கிறீங்க? அதோட இன்னொரு கூத்து என்ன தெரியுமா சொன்னார் பாருங்க, நிதித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் 100 நாட்களில் நாங்கள் 15,000 கோடியை எல்லாத்தையும் கொண்டு வந்து அரசாங்கத்துடைய கஜானால அறிவிச்சு விட்டோன்னாரு. ஒரே அடியாக எழுந்துச்சு நின்று. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஓஹோ இப்படி தான் சினிமாவில் பேசுகிற மாதிரி இங்கே பேசி பேசி இந்த மக்களை ஏமாத்துறாங்க போல. உடனே ஒரு அமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் ஏஞ்சார், அந்த 15,000 கோடி எப்படி எடுத்துன்னு வந்தீங்கன்னு சொன்னோம். இல்லை வரும்ன்றதுக்காக தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், வரும் ஆனால் வராது. 100 நாளில் தொழில்துறையில் 100 கோடி ரூபா பண்ணாங்களா? அதான் அவங்க 11 லட்சம் கோடி பண்ணாங்க, இவங்க 100 நாளில் 1 லட்சம் கோடி பண்ணிட்டாங்க. எல்லாம் நம்ப வேண்டியது தான். வந்தால் தானே இங்கே தெரியும். 100 நாளில் 1 லட்சம் கோடி வந்திருக்கிறது என்று சொன்னால் பத்திரிகையாளர்களை உள்ளே விட்டு வெளிப்படையாக வெள்ள அறிக்கை கொடுக்க வேண்டியது தானே. அதற்கு என்ன பயம் உங்களுக்கு? மக்களுக்கு தேவையான என்ன விஷயம் இன்னைக்கு நடந்து போச்சு, என்ன மாற்றம் வந்து போச்சு? கடந்த திமுக ஆட்சியில் என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொன்னீங்களோ, பெண்களுக்கு எதிரான கொடுமை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது, போதைக்கு எதிரான பிரச்சனைகள் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது, கொலை குறைஞ்சிடுச்சா? கொலை குற்றங்கள் இன்னைக்கு அதே நிலைமையில தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரே நாள்ல தீக்கிற பிரச்சனைங்க. எது ஒரே நாள்ல தீக்கிற பிரச்சனை? ஒட்டு மொத்தமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், சிங்கப்படை அமைச்சிட்டோம், போதை ஒழிப்பு எல்லாம் பண்ணிட்டோம், ஆட்சிக்கு எங்க தளபதி வந்துட்டாரு, அடுத்த நாள் எல்லாம் மாறி போச்சுன்னு சொன்ன காலம். இப்படியெல்லாம் சொன்னது நீங்க தான், நாங்க சொல்லல. ஒரு நாள்ல மாற்றிட முடியும்னு சொன்னது நீங்க, நாங்க இல்லை. நாங்க தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல கொண்டு வந்துட்டோம். தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாட வச்சுட்டோம். அதற்கென்று ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அதை பேசணும்னா அப்புறம் திமுகலாம் 1 மணி நேரம் பேசுவாங்க. நான் கேட்கக்கூடிய ஒரே விஷயம், உங்களுடைய நிதி அமைச்சர் சட்டமன்றத்தில் தமிழுக்கு கொடுத்த மரியாதை என்ன? இந்த மொழிக்கு, தாய்மொழிக்கு கொடுத்த மரியாதை என்ன? என்ன கேட்டார்? ஒரு தமிழ் சொற்பொழிவாளர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் கேட்ட விஷயம் என்ன? நான் சொற்பொழிவாளர், என் மொழி மீது பற்று இருக்கிறது, என்னுடைய மொழி மீது அக்கறை இருக்கிறது, கொஞ்சம் வார்த்தைகளை இலக்கண பிழைகள்லாம் வருகுது, அதை மாற்றிக்கோங்கன்னு சொன்னால் நான் அதெல்லாம் மாற்ற மாட்டேன், நான் இப்படி தான் பேசுவேன். மக்களுடைய வரி, இந்த மொழியை பேசுகின்ற மக்களுடைய வரி பணத்தில் சொன்ன மாதிரி சட்டமன்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல என் மொழிக்கு ஒரு இழக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அப்புறம் நாங்கள் எப்படி பேசுவோம்? அவர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கல்ல, எனக்கு ஒரு மொழி தெரியும். என்ன மொழி? அமைதிக்கான மொழி, அன்பின் மொழி. அடுத்தது பட் அட்ஜார் பாருங்க மைக்க டமால்னு, அதுதான் அன்பின் மொழி. அதுதான், இவ்வளவுதான் உங்களுடைய ஆட்சியினுடைய சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டு சட்டமன்றத்திலே உங்கள் நிதியமைச்சர் நடந்து கொண்டார் பாருங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. மிக விரைவில் இதையெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்லது, இல்லைனா எங்கள் எல்லாருக்குமே நல்லது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.